காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி வயநாடு தொகுதிக்கு வந்துள்ளார். இது குறித்த கூடுதல் விவரங்களை அங்கு இருக்கக்கூடிய நமது செய்தியாளர் ஹசீஃபிடம் கேட்கலாம். ஹசீஃப், அவர் எப்போது மனு தாக்கல் செய்ய இருக்கிறார்? இது குறித்த கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். அமலா, நாம் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய இதே நேரத்தில் கல்பெட்டாவில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் பள்ளியில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஹெலிகாப்டர் தற்காலிக ஹெலிகாப்டர் இறங்க தளத்தில் சற்று நேரத்திற்கு முன்னர் தான் ராகுல் காந்தியினுடைய ஹெலிகாப்டர் தரையிறங்கியது. தற்போது ஹெலிகாப்டரிலிருந்து இறங்கி வந்திருக்கக்கூடிய ராகுல் காந்தியை கேரள மாநிலத்தினுடைய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்கள் வரவேற்று அழைத்து வருகின்றனர். இன்னும் சற்று நேரத்தில் அவர் இந்த பகுதியிலிருந்து வாகனத்தில் ஊர்வலமாக புறப்பட இருக்கின்றார். ஏனென்றால் ராகுல் காந்தி வருவதை அறிந்து நேற்றைய தினம் தொடங்கிய இந்த கல்பட்டா பகுதிக்கு மாநிலத்தினுடைய பல்வேறு பகுதியிலிருந்து, அதாவது கேரளாவினுடைய பல்வேறு பகுதியிலிருந்து காங்கிரஸ் கட்சியினுடைய தொண்டர்கள் வந்த வண்ணம் இருந்தனர். அவ்வாறு வந்த அவர்கள் தற்போது இந்த பள்ளியிலிருந்து வேட்புமனு தாக்கல் செய்யக்கூடிய மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வரையிலான அந்த இடைப்பட்ட பகுதியில் சாலையினுடைய இரு பகுதியிலும் குழுமி இருக்கின்றார்கள். ராகுல் காந்தியை பொறுத்தவரை இன்னும் சற்று நேரத்தில் நேரடியாக மாவட்ட ஆட்சித்தலைவரினுடைய அலுவலகத்திற்கு செல்லாமல் இடதுபுறமாக திரும்பி இங்கிருந்து, அதாவது இந்த பள்ளியிலிருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய கல்பெட்டாவினுடைய பழைய பேருந்து நிலையம் வழியாக அவர் செல்ல இருக்கின்றார். அதாவது இங்கு குழுமி இருக்கக்கூடிய தொண்டர்களை சந்திக்கக்கூடிய வகையில், அதே நேரத்தில் வாக்கு சேகரிக்கக்கூடிய வகையில் அவர் இந்த பயணத்தை மேற்கொள்ள இருக்கின்றார். அவ்வாறு அவர் இங்கிருந்து கிளம்பக்கூடிய அந்த நேரத்திலிருந்து சுமார் 1 மணி நேரம் வரை அந்த ஊர்வலம் அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அந்த ஊர்வலம் முடிந்ததற்கு பிறகு அவர் அங்கிருந்து தனியாக, அதாவது தேர்தல் ஆணையத்தினுடைய விதியின் அடிப்படையில் அவர் மனு தாக்கல் செய்யக்கூடிய இடத்திற்கு ஒரு சில நபர்களுடன் அவர் உள்ளே செல்ல இருக்கின்றார். அதன் பிறகு அவர் மனு தாக்கல் செய்ததற்கு பிறகு அந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலிருந்து அவர் மற்றொரு ஊர்வலம் செல்வதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது. ஆனால் இன்னும் அதை இங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ் தலைவர்கள் உறுதி செய்யவில்லை. அதாவது நேரத்தை பொறுத்து அப்படிப்பட்ட ஊர்வலம் நடக்கும் என்று காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்கள், அதாவது கேரளாவினுடைய காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். ஆகவே அந்த இரண்டாவது ஊர்வலம் நடைபெறுவது என்பது இந்த முதல் ஊர்வலம் நடைபெறக்கூடிய நேரம், அதற்கு பிறகு மனு தாக்கல் செய்வதற்கு அவர் எடுத்துக்கொள்ளக்கூடிய நேரம் ஆகியவற்றை பொறுத்தே இரண்டாவது ஊர்வலம் நடக்குமா என்ற ஒரு முடிவுக்கு வரலாம். தற்போது ராகுல் காந்தி அவர்கள் தன்னுடைய வாகனத்தில் ஏற இருக்கின்றார். இன்னும் சில நிமிடங்களில் அவர் இங்கிருந்து புறப்பட இருக்கின்றார். நான் கூறியது போல கல்பெட்டா பகுதியில் தற்போது ஆயிரக்கணக்கான காங்கிரஸ் கட்சியினுடைய தொண்டர்கள் குழுமி இருக்கின்றார்கள். கேரளா மட்டுமின்றி, அதாவது இந்த வயநாடு தொகுதி அமைந்திருக்கக்கூடிய பகுதி என்பது கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு ஆகிய இந்த 3 மாநிலங்களினுடைய எல்லைப்புறத்தில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு தொகுதி. இங்கிருந்து சுமார் 50 to 100 கிலோமீட்டர் தொலைவில் கர்நாடகா மற்றும் தமிழ்நாட்டினுடைய எல்லைப்புற கிராமங்களை அடைந்து விடலாம். அந்த வகையில் கர்நாடகாவை சேர்ந்த, தமிழ்நாட்டை சேர்ந்த காங்கிரஸ் கட்சியினுடைய தொண்டர்களும் கூட இந்த பகுதிக்கு வந்திருக்கின்றார்கள். ஆகவே இந்த பகுதி, அதாவது வயநாடு நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தவரை இது ஒரு மலைப்பாங்கான பகுதி. இங்கு வனங்கள் அதிகம். அப்படிப்பட்ட ஒரு பகுதியில் ராகுல் காந்தி அவர்கள் போட்டியிடக்கூடிய அந்த காரணத்தினால் தற்போது இங்கு ஆயிரக்கணக்கான தொண்டர்கள், காங்கிரஸ் கட்சியினுடைய ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் மலைப்பாதை முழுவதும் அவர்கள் சாலையினுடைய 2 பகுதிகளிலும் நின்று கொண்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது. இன்னும் சற்று நேரத்தில் ராகுல் காந்தி அவர்கள் வெளியே வர இருக்கின்றார். அமலா. ஹசீஃப், ராகுல் காந்தி வயநாடு தொகுதியில் போட்டியிடுவார் என்று அறிவிக்கப்பட்ட உடனேயே காங்கிரஸ் தொண்டர்கள் மிகுந்த மகிழ்ச்சியில் இருந்தனர். அங்கு இருக்கக்கூடிய தொண்டர்கள் மற்ற பகுதியிலிருந்தும் நிறைய தொண்டர்கள் வந்திருக்கிறார்கள். ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் படைசூழ அவர் இன்று மனு தாக்கல் செய்ய இருக்கிறார். இந்நிலையில் அவருக்காக அந்த பகுதியில் செய்யப்பட்டுள்ள பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்னென்ன ஹசீஃப்? அமலா, ராகுல் காந்தியை பொறுத்தவரை அவர் அதி தீவிர பாதுகாப்பு வலயத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபர். அந்த வகையில் தொண்டர்களை பொறுத்தவரை அந்த ஹெலிகாப்டர் இறங்கு தளம் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இடத்திலிருந்து ஒரு 300 மீட்டர் தொலைவில் அவர்கள் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். தற்போது நான் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய அதே நேரத்தில் ராகுல் காந்தி இந்த இடத்திலிருந்து புறப்படுவதற்கான ஆயத்த பணிகளில் தற்போது பாதுகாப்பு படை வீரர்கள் அந்த ஏற்பாடுகளை செய்து வருகின்றார்கள். ஆகவே பாதுகாப்பு என்பது நான் கூறியது போல அந்த ஹெலிகாப்டர் தளத்திலிருந்து சுமார் 300 மீட்டர் தொலைவிலேயே தொண்டர்கள் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கின்றார்கள். அதே போல பத்திரிகையாளர்களும் கூட இதற்கு முன் அனுமதி பெற்ற பத்திரிகையாளர்கள் மட்டுமே அந்த ஹெலிகாப்டர் இறங்கு தளத்திற்கு அருகே செல்வதற்கு அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். ராகுல் காந்தி தன்னுடைய வாகனத்தில் ஏறிவிட்டார். இந்த வாகனம் இன்னும் சற்று நேரத்தில் இந்த ஹெலிகாப்டர் இறங்கு தளத்திலிருந்து வெளியே வர காத்திருக்கின்றது.
நாம் அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இங்கிருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய கல்பெட்டா பழைய பேருந்து நிலையத்திற்காக அவருடைய ஊர்வலம் நடைபெற இருக்கின்றது. தற்போது இங்கு குழுமியிருக்கக்கூடிய காங்கிரஸ் என்று வயநாடு தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்ய காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி அந்த பகுதிக்கு வந்துள்ளார். அவருடன் செல்வதற்காக அங்கு ஆயிரக்கணக்கான காங்கிரஸ் தொண்டர்கள் அவரை பார்ப்பதற்காக அங்கு குழுமி இருக்கிறார்கள். மிகுந்த பாதுகாப்பு வலயத்திற்குள் ராகுல் காந்தி அந்த பகுதியில் இருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் அவர் அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய பகுதிக்கு சென்று வேட்புமனு தாக்கல் செய்ய இருக்கிறார். தலைவர் ராகுல் காந்தி வயநாடு தொகுதியில் போட்டியிடுவார் என்ற அறிவிப்பு வெளியானதுமே காங்கிரஸ் தொண்டர்கள் மத்தியில் மிகுந்த உற்சாகம் ஏற்பட்டது. காங்கிரஸை பொறுத்தவரை வடக்கு தெற்கு இரண்டையுமே ஒன்றாக பார்க்கிறார்கள் என்பது போன்ற கருத்துக்களும் வெளியாகின. இன்று அங்கு ராகுல் காந்தி வருகையை ஒட்டி அங்கு ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் குழுமி இருக்கிறார்கள். தொண்டர்கள் படைசூழ இன்னும் சற்று நேரத்தில் ராகுல் காந்தி அங்கு வேட்புமனு தாக்கல் செய்ய இருக்கிறார். அமேதி மற்றும் கேரளாவின் வயநாடு தொகுதியில் ராகுல் காந்தி போட்டியிடுகிறார். ராகுல் காந்தி வயநாடு தொகுதியில் போட்டியிடுவார் என்று அறிவிக்கப்பட்ட உடனேயே இங்கிற்கு தெற்கில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் தொண்டர்கள் அனைவரும் மிகுந்த உற்சாகத்தில் இருந்தனர். இன்று அவரது வருகையை ஒட்டி அங்கு ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் குழுமி இருக்கிறார்கள். மிகுந்த பாதுகாப்புக்கு மத்தியில் அங்கு ராகுல் காந்தி வருகை தந்திருக்கிறார். தொண்டர்கள் அனைவருமே அவரது பாதுகாப்பு வலயத்திலிருந்து 300 மீட்டர் தூரத்திற்கு தள்ளி இருக்கிறார்கள். அவர்களது படைசூழ இன்னும் சற்று நேரத்தில் ராகுல் காந்தி வேட்புமனு தாக்கல் செய்ய இருக்கிறார். வயநாடு தொகுதியில் போட்டியிடுவதற்காக காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி அங்கு வருகை தந்திருக்கிறார். இன்று வேட்புமனு தாக்கல் செய்ய இருக்கிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை அங்கு களத்தில் இருக்கக்கூடிய எமது செய்தியாளர் ஹசீஃபிடம் கேட்கலாம். ஹசீஃப், தற்போது அங்கு கள நிலவரம் என்ன? உங்களுடைய கூடுதல் தகவல்களை பதிவு செய்யலாம். அமலா, தற்போது ஹெலிகாப்டர் இறங்கு தளத்தில் இருந்து அவருடைய வாகனம் புறப்பட்டு விட்டது. அவர் செல்லக்கூடிய அந்த சாலையில் 2 புறத்திலும் காங்கிரஸ் கட்சியினுடைய தொண்டர்கள் குழுமி இருந்து அவருக்கு உற்சாகமான வரவேற்பு அளித்து வருகிறார்கள். ராகுல் காந்தியுடன் பிரியங்கா அவர்களும் இங்கு வந்திருக்கின்றார். அவரும் ராகுல் காந்தியோடு சேர்ந்து அந்த வாகனத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார். அவருடன் சேர்த்து கேரளாவினுடைய காங்கிரஸ் கட்சியினுடைய முக்கிய தலைவர்களும் அந்த வாகனத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வாகனம் தற்போது தொண்டர்கள் மத்தியில் ஊர்ந்து சென்று கொண்டிருக்கின்றது. இன்னும் 2 கிலோமீட்டர் தொலைவிற்கு ஊர்வலம் என்பது நடைபெற இருக்கின்றது. இந்த ஊர்வலத்துக்கு பிறகு அவர் தன்னுடைய வேட்புமனுவை தாக்கல் செய்ய இருக்கிறார். வேட்புமனு தாக்கல் செய்யக்கூடிய இந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் என்பது இந்த ஹெலிகாப்டர் இறங்கு தளம் அமைந்திருக்கக்கூடிய பகுதியிலிருந்து ஒரு 300 மீட்டர் தொலைவில் தான் இருக்கின்றது. ராகுல் காந்தி அவர்களை பொறுத்தவரை நேரடியாக அந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு செல்லாமல் ஊர்வலமாக தொண்டர்களை சந்திப்பதற்காக ஊர்வலமாக செல்வதற்காக இந்த மாற்று ஏற்பாடு என்பது செய்யப்பட்டிருக்கின்றது. அதாவது மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு செல்வதற்கு மாற்று வழி என்பது தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த மாற்று வழி என்பது 2 கிலோமீட்டர் தொலைவிற்கு சுற்றி கொண்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை அடையக்கூடிய அந்த வழி. அந்த வழியில் தற்போது ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் குழுமி இருந்து ராகுல் காந்திக்கு தங்களுடைய வரவேற்பை தெரிவித்து வரக்கூடிய அந்த நேரடி காட்சிகளை பார்த்து வருகின்றோம்.
இந்த ராகுல் காந்தி அவர்கள் வயநாடு தொகுதியை தேர்ந்தெடுப்பதற்கான இந்த காரணம் குறித்து நாம் கேரள மாநிலத்தினுடைய காங்கிரஸ் கட்சி தலைவர்களிடம் பேசும் பொழுது அவர்கள் முன்வைக்கக்கூடிய மிக முக்கியமான அந்த கருத்து என்பது வயநாடு நாடாளுமன்ற தொகுதி அமைந்திருக்கக்கூடிய அந்த பகுதி கேரளா, கர்நாடகா, தமிழ்நாடு ஆகிய 3 மாநிலங்களுக்கும் மையமான ஒரு பகுதி. ஆகவே இந்த தொகுதியில் ராகுல் காந்தி போட்டியிடுவது என்பது தென் மாநிலங்கள் ஒட்டுமொத்தத்திற்குமான பிரதிநிதித்துவம் பெறக்கூடிய ஒரு தொகுதியாக அமைந்திருக்கின்றது. ஆகவே அந்த வகையில் தான் வயநாடு தொகுதியை ராகுல் காந்தி அவர்கள் தேர்ந்தெடுத்தார் என்ற கருத்தை அவர்கள் முன்வைக்கின்றார்கள். ஏனென்றால் ராகுல் காந்தி தென் இந்தியாவினுடைய ஒரு முக்கியமான மாநிலத்தில் போட்டியிட போகின்றனர் என்ற தகவல் வெளியானவுடன் கர்நாடகாவினுடைய விதார் தொகுதியிலும் தமிழ்நாட்டை பொறுத்தவரை இங்கு கன்னியாகுமரி அல்லது சிவகங்கை ஆகிய 2 தொகுதிகளில் ஏதேனும் ஒன்றிலும் அவர் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று பேசப்பட்டு வந்த சூழ்நிலையில் இறுதியாக அவர் வயநாடு தொகுதியை தேர்ந்தெடுத்திருக்கின்றார். வயநாடு என்பது காங்கிரஸ் கட்சியினுடைய பலமான ஒரு பகுதி என்று கூட கூறலாம். என்றால் 2008ஆம் ஆண்டு நடைபெற்ற தொகுதி மறுசீரமைப்புக்கு பிறகு உருவாக்கப்பட்ட இந்த தொகுதியில் கடந்த 2 தேர்தல்களிலும் காங்கிரஸ் கட்சி வெற்றி அடைந்திருக்கிறது. காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த மறைந்த ஷானவாஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் ஷானவாஸ் அவர் 2009ஆம் ஆண்டு மிகப்பெரிய வெற்றியை பெற்றார். கடந்த 2014ஆம் ஆண்டும் அவர் மீண்டும் போட்டியிட்டு இந்த தொகுதியில் வெற்றி பெற்றார். 2018ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் அவர் மறைந்த பிறகு இந்த தொகுதி காலியாக இருந்தது. ஆகவே இந்த தொகுதியினுடைய மற்ற மிக முக்கியமான ஒரு விஷயம் இங்கு இருக்கக்கூடிய, அதாவது ஐக்கிய ஜனநாயக முன்னணி, கேரளாவில் காங்கிரஸ் தலைமையில் அமைந்திருக்கக்கூடிய ஐக்கிய ஜனநாயக முன்னணி கூட்டணியில் இருக்கக்கூடிய IUML இந்தியாவின் முஸ்லிம் லீக் கட்சி மிகவும் பலமாக இருக்கக்கூடிய ஒரு தொகுதி. அத்துடன் இந்த தொகுதியில் தாழ்த்தப்பட்ட மற்றும் பழங்குடியினர் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு தொகுதி. அதே போல கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் அதிகமாக இருக்கக்கூடிய, அதாவது சிறுபான்மையினர் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி. ஆகவே காங்கிரஸ் கட்சியினுடைய காங்கிரஸ் கட்சி பாரம்பரியமாக சிறுபான்மையினர் மற்றும் தாழ்த்தப்பட்ட பழங்குடியினருடைய ஓட்டுகளை பெறக்கூடிய ஒரு கட்சி. அந்த வகையில் அவர்கள் இந்த தொகுதியை தேர்ந்தெடுத்திருப்பது ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம். இதன் அடிப்படையில் அந்த தொகுதி தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது. ராகுல் காந்தி அவர்கள் எளிதாக வெற்றி பெறுவதற்கான அனைத்து வகையான வாய்ப்புகளும் கூட இங்கு இருக்கிறது. அதன் அடிப்படையிலே இந்த தொகுதி என்பது தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றது. இதன்போதும் ராகுல் காந்தி ஒரு தொகுதியில் போட்டியிடுவது குறித்து இருக்கக்கூடிய இடதுசாரி முன்னணியினர் அவர்கள் தெரிவிக்கப்பட்ட குறிப்பாக பினராயி விஜயன் ஏற்கனவே ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார். அனைவரும் மதவாத சக்திகளுக்கு எதிராக காங்கிரஸ் கட்சி போட்டியிடவில்லை, இடதுசாரிகளுக்கு எதிராக போட்டியிடுகின்றார். வயநாடு தொகுதியை தேர்ந்தெடுத்ததன் மூலம் அதை அவர் நிரூபித்திருக்கிறார் என்ற கருத்தை அவர் தெரிவித்திருக்கிறார். அந்த வகையில் வயநாடு தொகுதியில் ராகுல் காந்திகளை இடதுசாரி முன்னணி விரும்பவில்லை, இடதுசாரி ஜனநாயக முன்னணியினர் அதை விரும்பவில்லை என்று நம்மால் புரிய முடிகின்றது. ஏனென்றால் கேரளாவை பொறுத்தவரை ஏற்கனவே தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பில் காங்கிரஸ் கட்சி அதிக இடங்களை பிடிப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது குறைந்தபட்சம் 12 இடங்களில் இருந்து அதிகபட்சம் 16 இடங்களில் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக கணிக்கப்பட்டிருக்கிறது. கேரள மாநிலத்தில் மொத்தம் 20 நாடாளுமன்ற தொகுதிகள் இருக்கின்றன. இதில் குறைந்தபட்சம் 12 இருந்து அதிகபட்சம் 18 தொகுதிகளில் காங்கிரஸ் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக கணிக்கப்பட்டிருக்கிறது. இடதுசாரி ஐக்கிய முன்னணியை பொறுத்தவரை, இடதுசாரி ஜனநாயக முன்னணி கூட்டணியை பொறுத்தவரை அவர்கள் குறைந்தபட்சமாக 2 தொகுதிகளிலும் அதிகபட்சமாக 5 தொகுதிகளிலும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக ஏற்கனவே தேர்தலுக்கு முந்தைய பல்வேறு கருத்து கணிப்புகள் கூறுகின்றன. ஆகவே ராகுல் ஏற்கனவே கருத்து கணிப்புகள் சாதகமாக இருக்கக்கூடிய சூழலில் ராகுல் காந்தியும் கேரளாவில் போட்டியிடுவது என்பது கேரளாவில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி தொண்டர்களுக்கு ஒரு மிகப்பெரிய உத்வேகத்தை அளித்திருக்கிறது என்று கூட கூறலாம். அது மட்டுமில்லாமல் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்கள் கூறக்கூடிய மற்றொரு கருத்து, இந்த தொகுதி அமைந்திருக்கக்கூடிய நிலப்பரப்பு என்பது மிக முக்கியமான ஒன்று. வயநாடு பகுதியில் தமிழ் பேசக்கூடிய நபர்கள் அதிகமாக இருக்கின்றார்கள். இங்கு கன்னடம் பேசக்கூடிய நபர்கள் அதிகமாக இருக்கின்றார்கள். கன்னடம் மற்றும் தமிழ்நாடு ஆகிய 2 மாநிலங்களினுடைய எல்லையோர கிராமங்கள் வெகு அருகில், வயநாட்டுக்கு வெகு அருகில் இருக்கின்றன. ஆகவே இந்த வயநாடு என்பது இந்த 3 மாநிலத்தில் வயநாடு தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்ய காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி அந்த பகுதிக்கு வந்திருக்கிறார். தொண்டர்களின் படைசூழ கேரளாவைச் சேர்ந்த முக்கிய தலைவர்களும் உடன் செல்ல அவர் இன்னும் சற்று நேரத்தில் வேட்புமனு தாக்கல் செய்ய இருக்கிறார்.
வடக்கை போலவே தெற்கையும் காங்கிரஸ் பார்க்கும் என்ற அடிப்படையில் அவர் வயநாடு தொகுதியில் போட்டியிடுகிறார் என்பது போன்ற விவாதங்களும் முன்வைக்கப்பட்டன. அவர் வயநாடு தொகுதியில் போட்டியிடுவதற்கான காரணம் என்னவென்றால், தமிழகம், கர்நாடகம், கேரளா அனைத்தையும் இணைக்கக்கூடிய ஒரு பகுதியாக அது இருக்கிறது. அந்த காரணமும் அதுவும் அவர் அந்த தொகுதியில் போட்டியிடுவதற்கு ஒரு முக்கிய காரணம் என்று சொல்லப்பட்டது. எம்மோடு அங்க இருக்கக்கூடிய எமது செய்தியாளர் ஹசீஃப் இணைந்திருக்கிறார். மீண்டும் அவரிடம் கேட்கலாம். ஹசீஃப், அங்க இருக்கக்கூடிய கள நிலவரத்தை நீங்க மீண்டும் பதிவு செய்யலாம். அமலா, நான் கூறிக்கொண்டிருந்தது போல இது ஒரு பூலோக ரீதியில் பார்க்க போனால் இது அமைந்திருக்கக்கூடிய பகுதி, வயநாடு நாடாளுமன்ற தொகுதி அமைந்திருக்கக்கூடிய பகுதி மிக முக்கியமான ஒன்று. அதை தாண்டி இங்க இருக்கக்கூடிய வாக்காளர்களினுடைய அந்த எண்ணிக்கை மற்றும் அவர்கள் வகிக்கக்கூடிய அந்த நிலைப்பாடு அது வந்து மிக முக்கியமான ஒன்று. அதாவது நான் கூறியது போல இங்கு சிறுபான்மையினர் அதிகம். ஒரு தொகுதி. அந்த வகையிலும் இந்திய முஸ்லிம் லீக்கின் காங்கிரஸ் கட்சி தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு கட்சி. அந்த வகையில் அவர்களுடைய வாக்கு வங்கியை முழுவதுமாக பெறுவதற்கான வாய்ப்பு என்று நான் முன்னர் கூறியது போல கர்நாடகாவில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கும் வயநாடு தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்ய காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி அங்கு வந்திருக்கிறார். அவருடன் முன்னாள் முதல்வர் உம்மன் சாண்டி மற்றும் ரமேஷ் சென்னிதாலா ஆகியோர் உடன் இருக்கிறார்கள். பிரியங்கா காந்தியும் அவருடன் வந்திருக்கிறார். காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி வயநாடு தொகுதியில் போட்டியிடுவார் என்ற அறிவிப்பு வெளியானதுமே தெற்கில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் தொண்டர்கள் மிகுந்த உற்சாகம் அடைந்தனர். தெற்கையும் வடக்கையும் ஒரே போல் பாவிக்கும் ஒரு மனநிலையில்தான் அவர் அங்கு போட்டியிடுகிறார். நான் கூறியது போல 2 முறை 2000 இந்த தொகுதி உருவாக்கப்பட்டது தொடர் வெற்றி பெற்றிருக்கின்றது. காங்கிரஸ் கட்சியினுடைய ஷானவாஸ் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கின்றார். அந்த வகையில் இது ஒரு எளிதாக வெற்றி பெறக்கூடிய தொகுதி. அத்தோடு சேர்ந்து கூட்டணியில் இருக்கக்கூடிய இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கும் பலமான வாக்கு வங்கியை பெற்றிருக்கக்கூடிய ஒரு தொகுதி. ஆகவே அந்த வகையில் என்பதை கருத்தில் கொண்டு இந்த முடிவு என்பது எடுக்கப்பட்டிருக்கின்றது. இவற்றை தாண்டி காங்கிரஸ் கட்சி தரப்பில் அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கப்பட்டு வரக்கூடிய கருத்து என்பது வடக்கு தெற்கு என்ற அந்த பிரிவினையை நீக்குவதற்காகவும் தெற்கினுடைய பிரதிநிதித்துவத்தை உறுதிப்படுத்துவதற்காகவும் ராகுல் காந்தி அவர்கள் தென்னிந்தியாவினுடைய ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு போட்டியிட முடிவு செய்ததாகவும் அந்த முடிவின் அடிப்படையில் இந்த தொகுதி என்பது தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பதாகவும் காங்கிரஸ் கட்சி தரப்பில் அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கப்படக்கூடிய கருத்தாக இருக்கின்றது. பாரதிய ஜனதாவை பொறுத்தவரை இந்தியாவை வடக்கு தெற்கு என்று பிரிக்கும் வகையில் பிரிவினை தூண்டும் வகையில் காங்கிரஸ் கட்சி இந்த நடவடிக்கையை மேற்கொண்டிருப்பதாக, அதாவது ராகுல் காந்தி வயநாட்டு தொகுதியை தேர்ந்தெடுத்திருப்பதாக போட்டியிட தேர்ந்தெடுத்திருப்பதாக அது ஒரு கருத்தை முன்வைக்கின்றது. அதே போல கேரளாவில் பலமாக இருக்கக்கூடிய இடதுசாரிகளை பொறுத்தவரை மதவாதத்திற்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை காங்கிரஸ் எடுத்திருப்பதாக நினைத்தோம். ஆனால் அவர்கள் வயநாடு தொகுதியை தேர்ந்தெடுத்ததன் மூலமாக இடதுசாரிகளை நேரடியாக எதிர்க்கக்கூடிய ஒரு நிலைப்பாட்டை தற்போது காங்கிரஸ் கட்சி எடுத்திருக்கின்றது. அந்த வகையில் இங்கு நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய வேட்பாளரை நாங்கள் நிச்சயம் விலக்கிக் கொள்ள மாட்டோம் என்ற ஒரு கருத்தை அவர்கள் முன்வைத்திருக்கின்றார்கள். ஏனென்றால் இந்த தொகுதியை பொறுத்தவரை 3 முக்கியமான வேட்பாளர்கள் களமிறக்கப்பட்டிருக்கிறார்கள். காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த பி சுசீந்திரன், பாரதிய ஜனதா கட்சியினுடைய தற்போது நாம் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய அதே நேரத்தில் இங்கு அவருடைய பயணத்தில் ஒரு சிறிய மாற்றம் என்பது ஏற்பட்டிருக்கின்றது. ராகுல் காந்தி அவர்கள் ஊர்வலமாக சென்று தன்னுடைய தொண்டர்களை சந்திப்பார் என்று எதிர்பார்க்கப்பட்ட சூழ்நிலை அவர் தற்போது நேரடியாக இங்கு வேட்புமனு தாக்கல் செய்யக்கூடிய அந்த அலுவலகத்திற்கு நேரடியாக வந்திருக்கின்றார். அவர் வேட்புமனு தாக்கல் செய்வதற்காக உள்ளே சென்றிருக்கின்றார். அந்த வகையில் வேட்புமனு தாக்கல் என்பது முடிவுற்றதற்கு பிறகு அவர் அந்த 2 கிலோமீட்டர் தொலைவிலான ஊர்வலத்தை மேற்கொள்வார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அப்போது ராகுல் காந்தி தன்னுடைய வேட்புமனுவை தாக்கல் செய்வதற்காக உள்ளே சென்றிருக்கிறார். எந்த நேரத்திலும் அவர் வெளியே வரலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.
அமரநாத் கூறிக்கொண்டது போல இந்த தொகுதியில் 3 முக்கியமான வேட்பாளர்கள் களமிறக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த வேட்பாளர், அதே போல பாரதிய ஜனதா அதாவது தேசிய ஜனநாயக முன்னணியினுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய பிடிஎஸ்ஏ என்ற அமைப்பை சேர்ந்த வெள்ளப்பள்ளி என்ற ஒரு வேட்பாளரும் களமிறக்கப்பட்டிருக்கிறார். ஆகவே இந்த 2 வேட்பாளர்கள் தான் ராகுல் காந்தியை களத்தில் சந்திக்கக்கூடிய வேட்பாளர்களாக இருக்க போகின்றார்கள். ஆகவே இடதுசாரிகளை பொறுத்தவரை மேற்கு வங்கத்தில் காங்கிரசுக்கும் இடதுசாரிகளுக்கும் இருக்கக்கூடிய மேற்கு வங்கத்தில் காங்கிரசுக்கும் இடதுசாரிகளுக்கும் இருக்கக்கூடிய ஒரு உடன்பாட்டின் அடிப்படையில் சில தொகுதிகளை காங்கிரஸ் தன்னுடைய வேட்பாளர்களை நிறுத்தாமல் விட்டுக் கொடுத்திருக்கின்றது. அதே போல சில தொகுதிகளில் இடதுசாரிகளும் வேட்பாளர்களை நிறுத்தாமல் காங்கிரசுக்காக விட்டுக் கொடுத்திருக்கிறார்கள். அது போன்ற ஒரு நிலை வயநாட்டில் ஏற்படுமா என்ற கேள்வி தொடர்ந்து இணைப்புல இருங்க, நாம பேசலாம். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் திரு அழகிரி. தற்போது ராகுல் காந்தி அங்கு வேட்புமனு தாக்கல் செய்ய இருக்கிறார் வயநாடு தொகுதியில். இதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? அங்கு அவருக்கு வெற்றி வாய்ப்பு என்பது எப்படி இருக்கும் என்று நீங்கள் கருதுகிறீர்கள்? வணக்கம்மா. நாங்க தமிழக காங்கிரஸ் கட்சியின் சார்பாக நாங்கள் ஒரு வேண்டுகோள் வைத்திருந்தோம் தலைவர் ராகுல் காந்தி அவர்களுக்கு. மோடியினுடைய ஆட்சி காலத்தில் தெற்கிற்கும் வடக்கிற்கும் ஒரு வேறுபாடு, ஒரு சின்ன இடைவெளி ஏற்பட்டிருக்கிறது. இந்த இடைவெளி அவருடைய நடவடிக்கையால் ஏற்பட்ட இடைவெளி. உதாரணமாக கஜா புயல் ஏற்பட்ட பொழுது பிரதம மந்திரி பார்க்கவில்லை. 89 பேர் இறந்து போனார்கள். அதற்கு ஒரு குறைந்தபட்ச வருத்தம் கூட அவர் தெரிவிக்கவில்லை, இரங்கல் தெரிவிக்கவில்லை. மாநில அரசாங்கம் 1.5 லட்சம் கோடி நிவாரணம் கேட்டது, 3000 கோடி தான் கொடுத்தார். ஆனால் தேர்தல் பிரச்சாரத்திற்கு வருகிறார், மற்ற விஷயங்களுக்கு வருகிறார் என்கின்ற எண்ணம் தமிழக மக்கள் மத்தியிலும் தென்னக மக்கள் மத்தியிலும் இருந்தது. எனவே வடக்கிற்கும் தெற்கிற்கும் இருக்கிற இடைவெளியை சமன் செய்ய முடியும் என்றால் காங்கிரஸால் தான் முடியும். எனவே எங்களுடைய அன்பு தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தென்னிந்தியாவில் எங்காவது ஒரு இடத்தில் நிற்க வேண்டும் என்று தமிழ்நாடு காங்கிரசும் கேட்டுக்கொண்டது. அதற்கு இணங்க அவர்கள் வயநாடு தொகுதியை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். கேரளா இறைவனுடைய நாடு, இறைவனுடைய அருள் எப்பொழுதும் எங்கள் தலைவருக்கும் எங்கள் கட்சிக்கும் உண்டு. மகத்தான வெற்றியை அவர் ஈட்டுவார். கேரள மக்கள் படித்தவர்கள், அறிவார்ந்தவர்கள். எனவே ஒரு நல்ல தலைவர் வர வேண்டும் என்பதற்காக மகத்தான வாக்கு வித்தியாசத்தில் அவரை வெற்றி பெற செய்வார். திரு அழகிரியா, அங்க இருக்கக்கூடிய தலைவர்களை பொறுத்தவரை பினராயி விஜயன், அங்க இருக்கக்கூடிய தலைவர்கள், இடதுசாரி தலைவர்களை பொறுத்தவரை காங்கிரஸ் பாஜகவுக்கு எதிராக போட்டியிடுவதற்கு பதிலாக இடதுசாரிகளுக்கு எதிராக போட்டியிடுகிறது என்ற ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார்கள். அதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? அந்த கருத்து இயல்பாக எழக்கூடிய கருத்துதான். ஆனால் அது சரியான கருத்து அல்ல. இடதுசாரிகளுக்கு அந்த எண்ணம் வருவதற்கான வாய்ப்பு உண்டு என்பதை நான் அறிவேன். ஆனால் எங்களுடைய நோக்கம் இடதுசாரிகளை பின்படுத்த வேண்டும் என்றோ அவர்களை சிரமப்படுத்த வேண்டும் என்பதோ அல்ல. ஏராளமான கேரள மக்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்கத்தான் அவர் அங்கே சென்றிருக்கிறார். எனவே அதனால் இடதுசாரிகளுக்கு நாங்கள் எந்த வகையிலும் அவர்களுக்கு நாங்கள் நண்பர்கள் இல்லாமல் ஆகிவிட மாட்டோம். அவர்கள் எங்களுடைய நண்பர்கள் தான். திரு ராகுல் காந்தி தமிழ்நாட்டில் போட்டியிடுவார் என்ற ஒரு கருத்து முன்வைக்கப்பட்டது. ஆனால் தற்போது அவர் வயநாடு தொகுதியில் போட்டியிடுகிறார். இங்கு அவர் போட்டியிடவில்லை என்ற வருத்தம் இங்கு தமிழக தொண்டர்களை பொறுத்தவரை இருக்கிறதோ? எங்களுக்கு நாங்கள் முக்கியமாக குறிப்பிட்டோம். தென்னிந்தியா என்று வருகிற பொழுது தமிழகத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று நாங்கள் சொன்னோம். தமிழகத்தில் இருக்கிற தொகுதிகளை விட வயநாடு சிறந்த தொகுதியாக கட்சியினுடைய மேல்மட்டத்திற்கு பட்டிருக்கலாம். அதனால் தவறில்லை. கன்னியாகுமரிக்கும் வயநாட்டுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை, 2 அருகாமையில் தான் இருக்கிறது. எனவே எங்களை பொறுத்தவரை எங்களுக்கு எல்லை கிடையாது. தமிழகத்தில் காங்கிரசுக்கான வெற்றி வாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்கிறது என்று நீங்கள் கருதுகிறீர்கள்? எங்களுடைய வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது. இப்பொழுது நான் தொடர்ச்சியாக தேர்தல் சுற்றுப்பயணத்திலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறேன். இப்பொழுது நான் மதுரைக்கு செல்கிறேன். மதுரையிலே இப்பொழுது பொதுக்கூட்டம், அடுத்த பொதுக்கூட்டம் தேனியிலே. செல்லுகிற இடங்களில் பெருமளவு மக்கள் கூடுகிறார்கள். குறிப்பாக பெண்கள் கூடுகிறார்கள். அதுவும் வறுமை கோட்டிற்கு கீழ் இருக்கிற மக்களுக்கு மாதம் ஒன்றுக்கு 6000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும் என்று சொன்ன பிறகு
உலகத்தினுடைய மிகப்பெரிய சமூக நல திட்டத்தை காங்கிரஸ் அறிவித்திருக்கிறது என்கின்ற உணர்வு எல்லா மக்கள் மத்தியிலும் வந்திருக்கிறது. அது திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் இயங்குகிற எங்களுடைய கூட்டணி அமைப்பு ரீதியிலும் வலிமையானது, கொள்கை ரீதியிலும் வலிமையானது. எனவே எங்களுடைய வெற்றி என்பது எழுதப்பட்ட ஒன்று. 40 தொகுதிகளிலும் நாங்கள் வெற்றி பெறுவோம். உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி திரு அழகிரி.